அன்புள்ள தமிழ் இதயங்களே, நான் தான் டிஜேபி பாஸ்கர், மத சார்பற்ற இயக்கத்தின் தலைவர். இந்த நாட்டிலே மதச்சார்பின்மையை நிலைநிறுத்துவதற்காக நான் பாடுபட்டு வருகிறேன். நான் தெருவோர செய்தியாளரும் கூட. நான் ஏராளமான சட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறேன். அந்த சட்ட போராட்டங்களுக்கு அளவே கிடையாது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் நடத்திய சட்ட போராட்டத்தின் காரணமாக இன்றைக்கு தமிழகம் நன்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. நான் காமராஜர் அவரிடமிருந்து அரசியலை கற்றுக்கொண்டு அவரோடு 15 ஆண்டுகள் நான் பயணம் செய்தேன். அப்பொழுது தீண்டாமையை ஒழித்தேன். பட்டியலின மக்களை கோவிலுக்குள் செல்லுவதற்கு நான் பாடுபட்டேன். இரட்டை டம்ளர் முறையை நான் ஒழித்தேன். இந்த ஈரோடு மாவட்டத்திலே 1995ஆம் ஆண்டு இரட்டை டம்ளர் முறையை ஒழித்தேன். அது மட்டுமல்லாமல் ஏராளமான போராட்டங்கள் நான் நடத்திய போராட்டங்களில் வன்முறை கிடையாது. யாரையும் நான் தாக்கி பேசியதும் கிடையாது. நான் காந்தியவாதி, காமராஜரின் தொண்டன். காமராஜரோடு 15 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன், பயணம் செய்திருக்கிறேன். பெரியாரோடு 15 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். பெரியார் என்னிடம் பலமுறை பல கேள்விகளை கேட்டிருக்கிறார். நான் அதற்கு பணிவோடு பதில் சொன்னதனால் நான் எப்போது சென்னையிலே பெரியாரை பார்க்க சென்றாலும் எனக்கு அனுமதி உண்டு. காமராஜர் அவர்களோடு நான் இருந்தேன். பள்ளி விடுமுறையின் போது காமராஜரிடம் போவேன். காமராஜருக்கு இடம் பார்த்துவிட்டு பெரியாரிடம் போய் பார்ப்பேன். இது என்னுடைய கொள்கை. பெரியாரை சந்திப்பதற்கு முன்னாலேயே எனக்கு கடவுள் மறுப்பு கொள்கை உண்டு. அது பெரியாரை சந்தித்த பிறகு அந்த கடவுள் மறுப்பு கொள்கை எனக்கு அதிகமாக உள்ளது. இதுவரை நான் கடவுளை வணங்கியதும் இல்லை, கடவுளை அவமானப்படுத்தியதும் இல்லை. எல்லா மதத்தையும் நான் வணங்குவேன், ஏற்றுக்கொள்வேன். ஆனால் மத சம்பந்தமான விஷயங்களில் நான் விலகி விடுவேன். அது நான் கலந்து கொள்ள மாட்டேன். யாராவது என்னை திருவிழாவுக்கு அழைத்தால் போவேன், ஆனால் சாமி கும்பிட மாட்டேன். யாராவது மத கூட்டங்களுக்கு போனால் கலந்து கொள்வேன், அந்த மத கூட்டத்தை ஆதரித்து நான் பேச மாட்டேன். மத நல்லிணக்கம் என்றால் அதை நான் ஒத்துக்கொள்வேன். எனக்கு எந்த மதத்தின் மீதும் பகை கிடையாது. இப்பொழுது நான் சொல்கிறேன், யாரும் சொல்லாததை சொல்கிறேன், யாரும் சொல்ல துணியாததை சொல்கிறேன். உலகம் முழுவதும் வன்முறையை ஏற்படுத்துவது யார்? யாரும் பேச மறுக்கிறார்கள். உலகம் முழுவதும் வன்முறையை ஏற்படுத்துவது அமெரிக்கா தான். அமெரிக்கா தன்னுடைய ஆயுதங்களை உலகம் முழுவதும் விற்க ஆசைப்படுகிறது. அந்த அமெரிக்க ஆயுதங்களை யாராவது வாங்க மறுத்தால் அந்த நாட்டின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த நாட்டில் இருக்க வேப்ப மரத்தை அமெரிக்கா உரிமை கொண்டாடுகிறது, மஞ்சளுக்கு உரிமை கொண்டாடுகிறது. யாரும் இந்தியாவிலே வேப்ப மரம் வளர்க்கக்கூடாது, பால் உற்பத்தி செய்யக்கூடாது, மஞ்சள் உற்பத்தி செய்யக்கூடாது என்று அமெரிக்கா பற்பல நிபந்தனைகளை இந்தியாவுக்கு விதித்துள்ளது. ஆனால் இந்தியா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அமெரிக்கா இந்தியாவுக்கு அதிகமான வரி விதிப்பு செய்கிறது. நீங்கள் அனைவரும் அமெரிக்காவிற்கு செல்வதை தவிர்த்து விடுங்கள். அமெரிக்காவிற்கு நீங்கள் யாரும் செல்ல வேண்டாம். அமெரிக்காவில் வேலை செய்ய நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். இந்தியாவிலேயே வேலை செய்யலாம், நன்றாக இருக்கலாம். இதை நான் படித்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அமெரிக்கா என்பது
உலக குற்றவாளிகளின் கூடாரமாக இன்று திகழ்கிறது. அதாவது காசா பாலஸ்தீனத்திலே அமெரிக்கா குண்டுமழை பொழிந்து ஏராளமான இஸ்லாமியர்களை கொன்று குவித்து விட்டது. இது உங்களுக்கு தெரியும். அதிலே இந்தியா தலையிட முடியாது. இந்தியாவுக்கு வெகு தூரத்தில் தான் இருக்கிறது பாலஸ்தீனம். ஆனால் அருகாமையில் இருக்கின்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இன்னும் உலக நாடுகள் முழுவதையும் அழித்து வருவது அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கு ஐநா சபை பக்கபலமாக உள்ளது. இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா ஒரு நாளும் எந்த நாடும் வளர்ச்சி பெறுவதற்கு அனுமதிக்காது. அதனால்தான் இந்தியா அண்டை நாடாகிய சைனாவோடு நட்புறவு கொள்கிறது, ரஷ்யாவோடு நட்புறவு கொள்கிறது. இந்தியாவின் வளர்ச்சி மிகச்சிறந்த முறையில் இருக்கும். அமெரிக்க பொருட்களை நாம் வாங்கக்கூடாது. அமெரிக்க பொருட்கள் அனைத்தும் தரமற்றவை என்பதை நான் சட்ட பிரதிநிதி என்கின்ற முறையிலே, சமூக சீர்திருத்தாளர் என்கின்ற முறையிலே, தெருவோர செய்தியாளர் என்கின்ற முறையிலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஸ்ட்ரீட் சைட் ஜேர்னலிஸ்ட் என்பதை மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் இந்த நாட்டிலே இந்தியாவின் வளர்ச்சி, தமிழகத்தின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுகிறேன். யாரும் வன்முறையை விரும்பக்கூடாது. தமிழகத்திலே சிறந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆனால் அந்த ஆட்சியை எல்லோரும் ஆதரிக்க வேண்டும். தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சியிலே சிறு குறைபாடுகள் இருந்தால் அதை நான் சொல்வேன். ஆனால் இந்த தமிழக ஆட்சியை நான் எதிர்க்க மாட்டேன். நான் சொல்வது என்னவென்றால், தங்க விலை உயர்கிறது. அதனாலே அதற்கேற்ப இங்கே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வேண்டும் என்று தான் சொல்கிறேன். காவல்துறையினருக்கு அதிகமான சம்பளம் தர வேண்டும். நீதித்துறையினருக்கு அதிக சம்பளம் தர வேண்டும். மேஜிஸ்ட்ரேட் முதல் ஹைகோர்ட் ஜட்ஜி வரை இப்போது கொடுக்கக்கூடிய சம்பளம் போதாது. இதை தான் டிஜேபி பாஸ்கர், ஸ்ட்ரீட் சைட் ஜேர்னலிஸ்ட் ஆகிய நான் சொல்கிறேன். சோஷியல் ரீஃபார்மர் ஆகிய பாஸ்கர் சொல்கிறேன். வேறொன்றும் இல்லை. இந்த நாட்டிலே எந்த வன்முறை நடந்தாலும் அதை நான் கண்டிப்பேன். தமிழகம் நன்றாக இருக்கிறது. கல்வி தமிழகத்திலே சிறந்த அளவில் இருக்கிறது. ஆனால் வேலைவாய்ப்புகள் இல்லை. எம்பிஏ படித்தவர்கள், பிஇ படித்தவர்கள், பிஎல் படித்தவர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழக அரசு வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். அது மட்டுமல்லாமல் வன்முறைகள் இந்த நாட்டில் நடக்கக்கூடாது. கற்பழிப்பு இந்த நாட்டில் நடக்கக்கூடாது. விபத்துகள் நடக்கக்கூடாது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்கிறேன். நான் தான் டிஜேபி பாஸ்கர், ஸ்ட்ரீட் சைட் ஜேர்னலிஸ்ட், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர், மேன் ஆஃப் கம்யூனல் ஹார்மோனி. நன்றி. எனக்கு யாராவது உதவுவீர்களா? அப்படி உதவினால் உங்கள் உதவியை நான் ஏற்றுக்கொள்வேன். யார் எனக்கு உதவினாலும் அந்த உதவியை நான் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு நான் பாடுபடுவேன். ஐ எம் ஏ மேன் ஆஃப் நான் வயலன்ஸ். ஐ எம் ஏ மேன் ஆஃப் தமிழன். தமிழ் ஆட்சி மொழியாக இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். டாக்டர்கள் மருந்து சீட்டுகளை மற்றவர்கள் படிக்கும் வண்ணம் கேபிட்டல் லெட்டரில் எழுத வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஒரு கோடு போடக்கூடாது. மருத்துவர்கள் தனியார் மருத்துவர்களாக இருந்தாலும் அரசு மருத்துவர்களாக இருந்தாலும் எழுதுகிற ப்ரெஸ்கிரிப்ஷன் மருந்து சீட்டு புரியும் வண்ணம் இருக்க வேண்டும். இது தமிழக அரசின் சட்டமும் கூட.
இப்படிக்கு டிஏபி பாஸ்கர், லா பர்சன், ஸ்ட்ரீட் சைட் ஜேர்னலிஸ்ட், சோஷியல் ரீஃபார்மர். எனக்கு யாராவது முடிந்தால் உதவி செய்யுங்கள். நீங்கள் உதவி செய்தால் நான் ஒரு நாளைக்கு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிறேன். எனக்கு நீங்கள் உதவி செய்தால் ஒரு நாளைக்கு 10,000 மக்களை நான் சந்திப்பேன். எந்த கூட்டமும் கூட்டாமல் தனித்தனியாக சந்தித்து மக்களுக்கு பாடுபடுவேன். என்னால் இந்த நாட்டிற்கு எந்த ஆபத்தும் வராது. நான் காவல்துறைக்கு எதிராக எந்த புகாரும் கொடுக்க மாட்டேன். நீதித்துறைக்கு எதிராகவும் நான் எந்த புகாரும் கொடுக்க மாட்டேன். இந்த அரசுக்கு எதிராகவும் நான் புகார் கொடுக்க மாட்டேன். ஆனால் நாட்டிலே நடக்கின்ற குறைகளை நான் அரசுக்கு தெரியப்படுத்துவேன். அது என்னுடைய கொள்கை. மத நல்லிணக்கத்திற்கு பாடுபடுவேன். ரேஷன் கடையிலே விற்கக்கூடிய அரிசி தரமற்றதாக உள்ளது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு நான் டிஎஸ்ஓவிடம் புகார் கொடுத்தேன். இதுவரை அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்னும் பல நல்ல நல்ல பிரச்சனைகளை நான் சட்டப்பூர்வமாக அணுகுகிறேன். நான் விரைவிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே சென்று பொதுமக்களுக்காக வழக்குகள் நடத்துவேன். பொதுமக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்க நான் பாடுபடுவேன். நான் இந்த நாட்டில் உள்ள வழக்கறிஞர்களை மதிக்கிறேன், நீதிபதிகளை மதிக்கிறேன். காவலர் முதல் டிஜிபி வரை அனைவரையும் மதிக்கிறேன். அரசாங்க அதிகாரிகள் அனைவரையும் நான் மதிக்கிறேன். அரசாங்க அதிகாரிகளுக்கு இப்போது வழங்கப்படுகின்ற சம்பளம் போதாது, அதிகமாக தர வேண்டும். பென்ஷனருக்கு, ஓய்வூதியருக்கு இப்போது வழங்கக்கூடிய சம்பளம் போதாது, இன்னும் அதிகமாக வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. டிஜேபி பாஸ்கர், ஸ்ட்ரீட் சைட்ஸ் ஜேர்னலிஸ்ட், சோஷியல் ரீஃபார்மர், மேன் ஆஃப் கம்யூனல் ஹார்மோனி, 985, முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட், ஈரோடு 9. மீண்டும் சொல்கிறேன், லா பர்சன் டிஜேபி பாஸ்கர், சோஷியல் ரீஃபார்மர், மேன் ஆஃப் கம்யூனல் ஹார்மோனி, ஸ்ட்ரீட் சைட் ஜேர்னலிஸ்ட், முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட், ஈரோடு 9. எனக்கு யாராயினும் உதவி செய்யுங்கள். அதை நான் நன்றியுடன் ஏற்றுக்கொள்வேன். மிகவும் வணக்கம். நன்றி. உங்களுடைய உதவி எனக்கு அவசியம் தேவை.